ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம இந்திய துணை ராணுவ படைகளில் ஒன்றான அதாவது தற்போது சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸில் ஒன்றாக அழைக்கப்படுகிற சிஏஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்சஸ் பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள இந்த சிஏபிஎஃப் போர்சஸ் அனைத்துமே ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல இயங்கக்கூடியதுதான். இந்த சிஏபிஎஃப் போர்ஸ் ஆனது என்னதான் உள்நாட்டு டியூட்டிகள் கொடுத்தாலும், அதாவது எலெக்ஷன் டியூட்டி மற்றும் தீவிரவாத அமைப்புக்கு எதிரான டியூட்டி, நக்சல்வாத அமைப்புக்கு எதிரான டியூட்டி, மற்ற ஏதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் மாநாடுகள், பெரிய கலவரங்கள், அது போன்ற உள்நாட்டு டியூட்டிகள் கொடுத்தாலுமே இந்த சிஏபிஎஃப் அண்டர்ல வர்ற ஒவ்வொரு போர்ஸுக்குமே ஒவ்வொரு முதன்மையான பணின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஐடிபிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான நம்ம இந்திய எல்லையை பாதுகாக்கக்கூடிய இது அதோட முதன்மை டியூட்டியாக கொண்டுள்ளது. அதே போல பிஎஸ்எஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான எல்லை, நம்ம இந்திய எல்லையை பாதுகாக்கக்கூடியதாக பிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது உள்ளது. அதே மாதிரி எஸ்எஸ்பி நேபாள் பார்டர், பூட்டான் பார்டர், நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இடையில, நம்ம இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு இடையில உள்ள நம்ம இந்திய எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்ஸாக எஸ்எஸ்பியோட முதன்மை பணியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸுக்கு வந்துட்டு எது முதன்மை பணியாக கருதப்படுதுன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பெரிய நிறுவனங்களை பாதுகாக்கிறதா இந்த சிஏஎஸ்எஃப் போர்ஸோட முதன்மை பணியாக கொண்டுள்ளது. இந்த மாதிரியான நிறுவனங்கள் கவர்மெண்ட் நிறுவனங்களாகவும் இருக்கலாம் அல்லது பிரைவேட் நிறுவனங்களாகவும் இருக்கலாம். 1969 இந்த சிஏஎஸ்எஃப் படையானது வெறும் 2800 நபர்களோடு மட்டும் தொடங்கப்பட்டது. அந்த டயத்துல நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கு மட்டுமே வந்துட்டு இந்த சிஎஸ்எஃப் படையானது டியூட்டி கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1983 இருந்து ஒரு புதிய சட்டம் அமைக்கப்பட்டு இந்த சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது ஆயுதமேந்து பணி செய்யக்கூடிய பேராமிலிட்டரி போர்சஸ்ல ஒன்றாக இந்த சிஎஸ்எஃப் போர்ஸும் மாற்றப்பட்டது. அதற்கப்புறம் இந்த சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது அதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கு மட்டுமே பணி செய்து கொண்டிருந்த இந்த சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது அப்ப இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் பணியமர்த்தப்பட்டது. அதாவது நம்ம இந்திய நாட்டின் ஏர்போர்ட்ஸ், கப்பல், பெரிய பெரிய கப்பல் துறைமுகங்கள் மற்றும் அணுமின் நிலையங்கள் மற்றும் விண்வெளி நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்தியாவின் மிக முக்கிய சின்னமாக கருதப்படுகிற தாஜ்மஹால், செங்கோட்டை, இது போன்ற பொதுத்துறைகளுக்கும் வந்துட்டு சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது டியூட்டியில் அமர்த்தப்பட்டது. சிஎஸ்எஃப்க்கு கூடுதல் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2007 முதல் நம்ம இந்தியாவின் தலைநகரான டெல்லி சிட்டிக்கு வந்துட்டு அப்போது தீவிரவாதிகள் மூலமா அச்சுறுத்தல் இருந்தனால அந்த டெல்லி சிட்டியோட பாதுகாப்பை மேலும் வந்துட்டு வலுப்படுத்தணும் அப்படின்னு கருத்துல கொண்டு டெல்லி போலீஸோட சேர்ந்து இந்த சிஏஎஸ்எஃப் போர்ஸும் டெல்லியில டியூட்டியில அமர்த்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2009 அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்டால திரும்பவும் சட்டம் புதிதாக அமைக்கப்பட்டு அதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் மட்டுமே பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருந்த அந்த சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது 2009 முதல் தனியார் நிறுவனங்களுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க தொடங்கியது. இந்த சிஏஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது தற்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் படை வீரர்களை கொண்டுள்ளது. இந்த உலகத்திலேயே இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்சஸ்ல மிகப்பெரிய போர்சஸ்னா அது இந்த சிஏஎஸ்எஃப் போர்ஸ் தான். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 400 நிறுவனங்களுக்கு மேல இந்த சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சிஎஸ்எஃப் படையானது அதற்கு சொந்தமாக தீயணைப்பு படைப்பிரிவையும் கொண்டுள்ளது. சிஎஸ்எஃப் தவிர மற்ற எந்த போர்ஸ்லயும் தனக்கு சொந்தமான தீயணைப்பு படைப்பிரிவு கிடையாது. தற்போது டெல்லி மெட்ரோவையும் பாதுகாத்து வருகிறது. மேலும் பல உள்நாட்டு டியூட்டிகளையும் சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது எலெக்ஷன் டியூட்டி மற்றும் பெரிய அரசியல் மாநாடுகள் மற்றும் பெரிய கலவரங்கள், இது போன்ற உள்நாட்டு டியூட்டிகளையும் வந்துட்டு சிஎஸ்எஃப் போர்ஸ் ஆனது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது இல்லாம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டியூட்டியும் வந்துட்டு இந்த சிஎஸ்எஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது எங்காவது பூகம்பம் ஏற்பட்டாலோ, பெரிய ஆபத்து ஏற்பட்டாலோ, பெரிய வெள்ளம் வந்தாலோ, நிலச்சரிவு ஏற்பட்டாலோ, இது மாதிரியான பெரிய ஆபத்து பேரிடர் காலம் மற்றும் தீயணைப்பு, இது போன்ற ஆபத்து பேரிடர் ரெஸ்கியூக்கள்ல வந்துட்டு இந்த சிஎஸ்எஃப் போர்ஸோட டியூட்டி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த சிஎஸ்எஃப் போர்ஸோட ஹெட் குவார்டர் டெல்லியில் உள்ளது. இது போன்ற உள்நாட்டு டியூட்டிகள்லாம் என்னென்ன, அந்த உள்நாட்டு டியூட்டிகள்ல சிஏபிஎஃப் வீரர்களாக நம்ம இந்திய துணை ராணுவ வீரர்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த உள்நாட்டு டியூட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத என்னுடைய முந்தைய வீடியோல நான் மிக தெளிவா சொல்லி இருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிஏஎஸ்எஃப் போர்ஸோட டியூட்டி ஆனது பெரிய நிறுவனங்கள் அல்லது பெரிய தொழிற்சாலை, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இப்படிங்கிறதுனால இது எந்த ஒரு பார்டருக்குலாம் செல்ல தேவையில்லை. அப்படிங்கிறதுனால இந்த சிஎஸ்எஃப் போர்ஸ் டியூட்டி வந்துட்டு 8 மணி நேரம் டியூட்டி, ஷிஃப்ட் வைஸா தான் டியூட்டியா இருக்கும். 8 மணி நேரம் டியூட்டி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஷிஃப்ட் அந்த
மாதிரி கணக்குல தான் டியூட்டி வரும். ஸோ அதனால இவங்க இந்த மாதிரி ஷிஃப்ட் டியூட்டியில மேக்சிமம் அவங்களோட ஃபேமிலியை கூட வச்சுக்கலாம். அதுக்காகவே இவங்களுக்கு 100% ஃபேமிலி பெர்மிஷனும் கொடுக்கப்படும். இவங்க சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 80-90% ஃபேமிலி கூட வச்சுட்டு அவங்க சர்வீஸ் பண்ண வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஃபேமிலி இவங்களால அதிகமா கூட வச்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு ஆனுவல் லீவ், வருஷத்துக்கு ஆனுவல் லீவ் ஆனது 1 மாசம் தான் கொடுக்கப்படும். மற்ற கோர்ஸ்களுக்கு வந்துட்டு 2 மாசம் ஆனுவல் லீவ் இருந்தாலும் இந்த சிஏஎஸ்எஃப் கோர்ஸுக்கு இன்றளவு வந்துட்டு உங்களுக்கு 1 மாசம் லீவு தான் அளிக்கப்படுகிறது. இவங்களுக்கு 1 மாசம் தான் லீவு அப்படிங்கறதுனால வருஷத்துக்கு 12 மாசம் சம்பளத்துக்கு பதிலாக இவங்களுக்கு 13 மாத சம்பளமாகவும் வழங்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்தளவுக்கு இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்லயே வந்துட்டு இந்த சிஏஎஸ்எஃப் ஆனது மிகச்சிறந்த போர்ஸ் ஆகும், ஒரு சோல்ஜருக்கு ஒரு நல்ல ஜாப் உள்ள போர்ஸ் ஆகும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த சிஏஎஸ்எஃப் போர்ஸோட டியூட்டி ஆனது 8 மணி நேரம் மிக கடினமான டியூட்டியா தான் இருக்கும். சிசிடிவி கேமரா முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டியூட்டியா தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். இருந்தாலுமே அவங்க 8 மணி நேரம் டியூட்டி ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ற வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆனா மற்ற கோர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் இல்ல. அதாவது எஸ்எஸ்பி, ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இந்த மாதிரி பார்டர்ல டியூட்டி பாக்குற கோர்சஸ் வருடம் முழுவதும் பார்டர்லயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் வருஷத்துக்கு 60 நாள் லீவா இருந்தாலும் அவங்களுக்கு டியூட்டியை பொறுத்து 80% சோல்ஜருக்கு வந்துட்டு 60 நாள் லீவு இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு அதிகபட்சமா 40 நாள் 45 நாள் லீவு கட் பண்ணிட்டு எவ்வளவோ வருடங்கள் ஓடி இருக்கு. இது வந்துட்டு எனக்கும் கூட நடந்திருக்குது. பல வருடங்கள் நானும் 60 நாள் லீவு கட் பண்ணது கிடையாது. 40 நாள் 45 நாள் லீவு தான் கொடுப்பாங்க. டியூட்டி அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 60 நாள் கொடுக்காமலாம் எவ்வளவு வருடங்கள் ஓடி இருக்கு. இந்த மாதிரி வெறும் 40 நாள் வந்துட்டு லீவ் எடுத்துட்டு போய் குடும்பத்தோட கழிச்சுட்டு மீதம் உள்ள வருடம் முழுவதும் எங்கோ ஒரு பார்டர்ல கழிக்கிற மற்ற கோர்சஸுக்கு எவ்வளவுதான் கஷ்டமான டியூட்டி கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட தன்னோட சர்வீஸ்ல 80% சர்வீஸ் ஃபேமிலியோட பண்ற வாய்ப்புகள் அதிகம் உள்ள சிஏஎஸ்எஃப் கோர்ஸுங்கிறனால என்ன பொறுத்த அளவுக்கு இந்த சிஏஎஸ்எஃப் கோர்ஸ் இந்த சிஏபிஎஃப்லயே வந்துட்டு மிகச்சிறந்த கோர்ஸ் ஆகும் நான் கருது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட சிவில் ஜாப்க்கு ஈக்குவலான ஒரு டியூட்டியா வந்துட்டு எனக்கு தோணுது. அது ஏன்னா சிவில் ஜாப்லயே வந்துட்டு டெய்லி வந்துட்டு எங்க நீங்க போனாலும் 8 மணி நேரம் வேலை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70-80% அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுற டியூட்டியா தான் வந்துட்டு என்ன பொறுத்தளவுக்கு இந்த சிஏஎஸ்எஃப் டியூட்டியானது இருக்குது. ஸோ அதனாலதான் தற்போது இந்த சிஏபிஎஃப்காக நடைபெறுகிற இந்த எஸ்எஸ்சி செலக்ஷன்ல கூட அதிகமான நபர்கள் இந்த சிஏஎஸ்எஃப் கோர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனாலுமே சூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த சிஏஎஸ்எஃப் கோர்ஸ் வழங்கப்படாது. மெரிட்ல யாரு ஹையஸ்டா மார்க் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஏஎஸ்எஃப் கோர்ஸ் ஆனது வழங்கப்படுகிறது. மீதம் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து அந்த சிஏபிஎஃப்ல இருக்க கோர்சஸ்ல பணியமர்த்த செய்யப்படுவாங்க. நண்பர்கள் அதற்காக சிஏஎஸ்எஃப் கோர்ஸோட டியூட்டி ஆனது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேணாம். சிஎஸ்எஃப் டியூட்டியும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அந்த 8 மணி நேரம் டியூட்டி ஷிஃப்ட் டியூட்டினாலுமே அந்த 8 மணி நேரம் நீங்க வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயுமே அந்த டியூட்டியில இருந்து கவனத்தை எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிசிடிவி கேமரா முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆயுதம் ஏந்தி 8 மணி நேரம் ஒரே இடத்துல ஒரே கவனம் சிதறாம கண்ணோட்டமா ஒரே டியூட்டி கொடுக்க வேண்டியது வரும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படா 8 மணி நேரம் முடியும், நம்ம ரெஸ்ட் எடுக்க போலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். மத்த டியூட்டி நீங்க பார்டர்லயே இருந்தா கூட அங்க இந்த அளவுக்கு சிசிடிவி முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே ரோபோட் மாதிரி டியூட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அங்க இருக்காது. நீங்க வந்துட்டு அங்க பார்டர்லயே இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாகவும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு நீங்க 8 மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பப்ளிக் முன்னாடி ரொம்ப கடினமான டியூட்டியா இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு நீங்க வேலைக்கு சேர்ந்தோம்னா அது உங்களுக்கே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமா சிஎஸ்எஃப் கோர்ஸை பத்தி ஓரளவுக்கு தெளிவா நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.